ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஆர்டிஇ இப்போது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் எங்களோட குழந்தைகளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்த முடியுமா, ஸோ அட்மிஷன் போட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுபோக சில ஸ்கூலெல்லாம் எங்களுக்கு லிஸ்ட்டில் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த 25% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்ப சில டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட ஆன்லைன் மூலமாக உங்களோட குழந்தைகளுக்கு ஆர்டிஇ மூலமாக 25% இடஒதுக்கீட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு மாணவர்கள் சேர்க்கை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 படி பார்த்தீங்க அப்படின்னா 25% இடஒதுக்கீட்டின் கீழே இப்போ உங்களோட குழந்தைகளை முதல் வகுப்பு மற்றும் எல்கேஜியில் அட்மிஷன் போடலாம். ஸோ இப்போது எல்கேஜிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1/8/2022 அந்த குழந்தை பிறந்திருந்ததுன்னா 31/7/2023 இந்த இடைப்பட்ட காலங்கள் மட்டும் அந்த 2 நாளை சேர்த்திட்டு அவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா அந்த கிரைட்டீரியாவுக்குள்ளே இருந்ததுன்னா அவங்களே எல்கேஜி அட்மிஷன் போடலாம். ஒருவேளை உங்கள் குழந்தைகளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1/8/2020 31/7/2021 இந்த இடைப்பட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போடலாம். ஸோ இதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது நம்ம சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அது போக இன்கம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ எல்லா சர்வீசஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது நம்ம கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் நிறைய பேர் வியூவர்ஸ் கேட்டதுக்காக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போது ஏஜ் லிமிட் ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. சார், என் குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போட முடியல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் போட முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது எல்கேஜிலிருந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்குது, 8th வரைக்கும் இருக்குது அல்லது 12th வரைக்கும் இருக்குன்னா இந்த ஆர்டிஇ மூலமாக பார்த்திங்கன்னா எல்கேஜியிலேருந்து உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். இதுதான் ஆர்டிஇ ஆக்ட். 25% இடஒதுக்கீடு. எல்கேஜியில் ஒரு 100 குழந்தைங்க எல்கேஜியில் படிக்கிறாங்கன்னா அதில் 25 குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஆர்டிஇ மூலமாக, அதாவது கவர்மெண்ட் படிக்க வைக்கும் அந்த டியூஷன் ஃபீஸை கொடுத்து. ஓகேங்களா? அதுதான் ஆர்டிஇ அப்படிங்கிறது. இப்போது இதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வருமா அப்படின்னு கேட்டால் அது எப்படி வரும்? ஏன்னா எல்கேஜி உங்கள் குழந்தை அதே ஸ்கூலில் 25% இடஒதுக்கீட்டில் படிக்குது. அடுத்த வருஷம் யூகேஜி போகிறப்போ அதே 25% இடஒதுக்கீட்டில் அந்த குழந்தை மறுபடியும் யூகேஜி படிக்கும். ஸோ எல்கேஜி யூகேஜி மாண்டிசரி முடித்த குழந்தைங்க மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்போ, ஏன்னா ஆல்ரெடியே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25% இடஒதுக்கீட்டில் தான் இருக்காங்க ஆர்டிஇயில். அப்போ அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரப்போ சேம் அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வரப்போ அவங்களுக்கு ஆர்டிஇ அப்படிங்கிறது அப்ளிகபிள் இருக்குது. அப்போது புதுசாக நம்ம உள்ளே போய் நுழையிறோம் அப்படின்னா ஆல்ரெடி எல்கேஜியில் ஒரு ஸ்கூல், ஏங்கிற ஒரு ஸ்கூலில் எல்கேஜியில் ஒரு 25 பேர் ஆர்டிஇ மூலமாக வந்துட்டாங்க. அந்த ஸ்கூல் எல்கேஜிலேருந்து 8th வரைக்கும் இருக்குது அல்லது 12th வரைக்கும் இருக்குன்னா கூட இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இன்பிட்வீனில் போய் அதே ஸ்கூலில் ஆர்டிஇ போட முடியாது. என்னென்னா ஆல்ரெடி எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு வர குழந்தைகளே ஒரு 25 பேர் மறுபடியும் அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு படிக்கிறாங்க. ஏன்னா எல்கேஜிலேருந்து அவங்க ரிட்டனாக வந்துட்டு இருக்காங்க. எல்கேஜி யூகேஜி அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரப்போ சேம் அதே குழந்தைங்க எல்கேஜியில் அவங்களுக்கு ஆர்டிஇ மூலமாக தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஸோ அதே 25 குழந்தைங்க தான் பார்த்திங்கன்னா ஆர்டிஇலையும் வருவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் வருவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வரப்போ நம்ம வெளியிருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ என் குழந்தைய நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டிஇ மூலமாக போடுறேன் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே எல்கேஜிலேருந்து வந்த குழந்தைங்க மூலமாக அங்கே ஃபில் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. அப்புறம் நம்ம எப்படி போய் அங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போட முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் மேக்ஸிமம் இல்லை 99.9% ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் குழந்தைகளை எல்கேஜி சேர்த்தனீங்கன்னா மட்டும் சேர்த்துங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஏன் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு சொல்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ எல்கேஜியில் ஒரு 25 குழந்தைங்க ஆர்டிஇ மூலமாக படிக்குதுன்னா எல்கேஜி யூகேஜி படித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போகும்போது அந்த 25 குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த 25ல் ஒரு 4 குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ரீலோகேட் பண்ணுறாங்க. ஸோ வெளியூர் போகிறோம், நாங்கள் இந்த ஸ்கூல் பிடிக்கல எங்களுக்கு அப்படின்னு அவங்க வேறு பக்கம் ஏதாவது குழந்தைகளை சேர்த்துறாங்கன்னா அப்போது அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு 4 வேக்கண்ட் இருக்கும். ஸோ அப்படி 4 வேக்கண்ட் வரப்போ வெளியிருந்து நான் என் குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வைக்கிறேன்னா அப்போ போயிட்டு நான் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறேன்னா
4 சீட் மட்டும்தான் அங்கே கிடைக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் யாருமே ஃப்ரீயாக படிக்க வைக்கிறத விட்டுட்டு பேரண்ட்ஸு கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஒர்க் அந்த மாதிரி இருக்குது, சுவிட்ச் ஓவர் ஆகிற மாதிரி இருக்குது, ரீலோகேட் ஆகிற மாதிரி இருக்குன்னா மட்டும்தான் பேரண்ட்ஸ் வெளியே போவாங்களே தவிர்த்து. ஸோ ஏன்னா எல்லாருமே அந்த எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீயாக படிக்க வைக்கணும் நம்ம குழந்தைகளை அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாரும் பேக் வாங்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேக்ஸிமம் அப்படி போனாங்கனாலும் 25% இடஒதுக்கீட்டுலைனா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் மட்டும்தான் போவாங்க. அந்த 2-3 பேர் வேக்கண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம குழந்தைகளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்த முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் 99.9% உங்களோட குழந்தைகளை எல்கேஜியில் மட்டும்தான் அட்மிஷன் போட முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தால் அந்த கனவை மறந்துடுங்க. சரிங்களா? எல்கேஜி படிக்கிறாங்க, எல்கேஜிக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொண்டு போய் சேர்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ளை பண்ணுறப்ப அது எப்படி வரும், ஸோ அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்கூல் வருமா வராதா அப்படிங்கிறத அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். பாருங்கள், இதுதான் அப்ளிகேஷன் பேஜ். இந்த அப்ளிகேஷன் பேஜில் குழந்தையோட நேம் இதெல்லாம் கொடுத்துருவோம். இப்போது பிறந்த தேதி கொடுப்போம். 8/11/2020 அப்படின்னு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை இது அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எலிஜிபிள் கிளாஸ் ஆஸ் பர் டேட் ஆஃப் பர்த் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கீழே வந்துருச்சு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம சொன்ன எலிஜிபிள் ஃபார் எல்கேஜி அண்ட் எலிஜிபிள் ஃபார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போது இந்த குழந்தை 2020 பிறந்திருக்குங்காட்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த குழந்தைக்கு வந்து அவங்க நினைக்கக்கூடிய அவங்க ப்ரூஃப் வச்சுருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட முடியுமா அப்படின்னு அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்ததும் நீங்கள் இங்கே உங்களோட ரெசிடென்சியல் அட்ரஸ் அது ப்ளஸ் உங்களோட பின்கோடு உங்களோட டிஸ்ட்ரிக் எல்லாம் கொடுத்து இங்கே நியரஸ்ட் லேண்ட்மார்க்கு எல்லாமே கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ் வரும். ஸோ இந்த அட்ரஸை ஓகே கொடுத்துட்டு ப்ளஸ் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம்லாம் கொடுத்துருவீங்க, பட் டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிடுவீங்க. கடைசியில் செலக்ட் ஸ்கூல்னு இருக்கும். அங்கே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் அந்த ஏரோ மார்க்கை அந்த அட்ரஸ் பேஜில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு காட்டாது. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அங்கே அட்மிஷன் இல்லை அப்படின்னு வந்துடும். ஸோ நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வந்துடும். இப்படி நம்ம சேவ் கொடுக்கும்போது ப்ளீஸ் செலக்ட் ஸ்கூல், கண்டிப்பாக ஒரு ஸ்கூலாவது நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இந்த அப்ளிகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஸ்கூலே காட்டாது. ஸோ இவங்க அந்த ஏரியான்னு மட்டும் இல்லை, வேறு எந்த அட்ரஸை தமிழ்நாட்டில் போட்டாங்கனாலும் அந்த ஸ்கூல் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது. நான் சொன்ன காரணங்கள் தான். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்குது ஒரு ஸ்கூல், எல்கேஜி யூகேஜி எல்லாம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கூல் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்னால் எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி எங்கே இருக்குது அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? எல்கேஜியிலேருந்து தான் எல்லாருமே ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஸ்கூல் எங்கேயுமே இல்லை. எல்கேஜி யூகேஜி மாண்டிசரி அப்படிங்கிறத ஒன்று விட்டுட்டாங்க. அந்த மாண்டிசரியோட சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் இருக்குமே தவிர்த்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கட்டணம் கட்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மட்டும்தான் எங்களுக்கு அட்மிஷன் சொல்கிற ஸ்கூல் எத்தனை ஸ்கூல் நம்ம பார்க்க முடியும்? அப்படிப்பட்ட ஸ்கூல் இருந்ததுன்னா நீங்கள் அட்மிஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அட்மிஷன் போடலாம். ஸோ இதுதான் ரியாலிட்டி. உங்களோட குழந்தைகள் எல்கேஜி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா இந்த ஆர்டிஇ மூலமாக இருக்குது 25% இடஒதுக்கீட்டில். அதுவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்லைன் மூலமாக நாங்களும் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.